ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கய்யா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இத வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்கய்யா? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம். ம். அந்த இடத்த டச் பண்ணும்போது இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிகாரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதுல பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்துல மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் டிராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம்னு எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை டெவலப் பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறது அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்கு. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட உங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டதை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்பந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. நேற்று நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாதிரி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையா விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்தலாம். ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு ராகுவின் சார மாற்றம் வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு சுக்கிர ராசி, காதல் ராசி. அப்படிப்பட்ட ராசியில் சொன்ன மாதிரி பாருங்க, 5ஆம் இடத்துலயே ராகு இருக்காரு, அது செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்காரு. ஜூன் 30 ஆரம்பிக்குது, நவம்பர் 25 வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 127 நாட்கள் இருக்கு. எந்த மாதிரி ஆட்டம் ஆட போறாரு அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் விபரீத ஆட்டங்கிறது. துலாத்துக்கு தான் இது வந்து விபரீத ஆட்டம். ஏன்னா துலாத்துல தான் ராகுனுடைய பொட்டன்சியல் இருக்கு. சுவாதி நட்சத்திரம் 1, 5, 9 இது வந்து காமத்தை வளர்ப்பது ராகு. அது வந்து பருவ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அதற்கு மேல் வந்து தொடர்புகள், இப்படியெல்லாம் வரிசையாக ராகுவை பற்றி சொல்லிட்டு போகலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, அந்த திசா நடக்கும்போது அல்லது புத்தி நடக்கும்போது அந்த வீரியத்தை அதிகப்படுத்தும். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ செவ்வாய் என்பவர் யார் அப்படின்னா 7ஆம் அதிபதி, துளாராசிக்கு 7ஆம் அதிபதி. அப்போ ஒரு பருவ கிளர்ச்சி, அதாவது டீனேஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நினைக்கிறது தான் உண்மையான காதல்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம நினைச்சிட்டோம் இது வந்து புனிதமானது, உண்மையானது, தெய்வீகமானது, இப்படியெல்லாம் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தவறுன்னு சொல்கிற கிரகங்கள் தான் இந்த 2 கிரகங்கள். செவ்வாயும் ராகுவும் வெறும் இனக்கவர்ச்சியை மட்டும்தான் அது வந்து மையப்படுத்தும். 2வது பொய் வேடம் போடும், பூராமே பொய் பேச வைக்கும். அப்போ அந்த தன்மைகளில் இருக்கும்போது இது வந்து நிறைய நம்ம ஃபெயிலியர்ஸை பார்க்குறோம் இல்லையா. 1 வருஷம், 2 வருஷம், 6 மாதம், 3 மாதம் உடனே பிரேக்கு, ஃபெயிலியர்ஸ். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, பொய்த்தோற்றத்தை நம்புவது. அதில் தான் இந்த ராகுவும் செவ்வாயும் விளையாட போகிறாங்க. துலா அதில் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். வாழ்ந்த ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த தோல்விங்கிற விஷயத்தை பார்த்துட்டே இருக்கு. துலாத்துக்கு வந்து இயற்கையிலேயே அந்த கவர்ச்சிக்கு இது இருக்குது. அந்த அதிபதி சுக்கிரன் என்பவர் கவர்ச்சி ஆளுமைன்னு இருக்கு. நேரு 7ஆம் வீடு செவ்வாய் அப்படிங்கிறது, இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து அந்த வசீகரத்தை கொடுக்குறாரு. அதே செவ்வாய் சாரத்தில் ராகு வந்தார்னா எப்படி இருக்கும்? ஆனால் இந்த மாதிரி விபரீதம் பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் ராகு வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக வர்றாரு. 18 வருஷங்களா? 18 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த அவிட்டத்தில் வந்து கிளிக் ஆகிறது அந்த டைம் தான். 18 இயர்ஸ். உலகியல் லெவலில் நம்ம கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உலகியல் லெவலில் பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த மாதிரி பிரச்சனைகள், அது உலக சார்ந்த விஷயங்களில் அது சண்டை சச்சரவுகள்ங்கிற மாதிரி, இது வந்து உணர்வு சார்ந்த விஷயங்களில் சண்டை சச்சரவு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனால் இவங்க துலா வந்து ரொம்ப இந்த காதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இது அதாவது வந்து அவசரப்பட்டு முடிவே எடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் உணர்வு வந்துச்சுன்னா கூட பொறுமையாக 4 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு இந்த காலத்தை கடக்க பழகணுமோ ஒழிய, இந்த காலத்திலேயே ஒரு அர்க்குனால ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை தான். அதுக்கு வந்து பின்னால் வந்து அதுக்கு தண்டனை தான். ஏனென்றால் நம்ம வந்து இப்போ ஒரு போதை கலாச்சாரம் இருக்கு, அது எப்படி நல்லதாகும்? அந்த நேரத்து இன்பம் தானே, கண்டிப்பாக அது ஒரு மயக்கம் தானே, சிற்றின்பம். அந்த மயக்கத்தின் மூலம் பின்னால துன்பம். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் உணர்வு பூர்வமான முடிவுகளை எடுக்காம எப்படி மைண்டை டைவர்ட் பண்ணணும்னா, மெட்டீரியல் லைஃப், அதாவது நீங்கள் படிக்கிற படிப்பு, 5ஆம் இடத்துல படிப்பு இருக்கு, 5ஆம் இடத்துல வந்து ஆய்வு மனப்பான்மை இருக்கு, தெய்வீகம் இருக்கு. அதில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகும். கலைத்துவம், கலை நயம், அதில் இன்வால்வ் ஆனாங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறும்.
நிறைய துளாராசி நேயர்கள் அதிகமா பாத்தீங்கன்னா அந்த கலை சார்ந்த விஷயத்துல வேலை கண்டிப்பா செய்யறாங்க. 5ஆம் இடம் தானே சினிமா, ம். மீடியா, சினிமா. 5ஆம் இடம் வந்து இது ஷேர் மார்க்கெட்டுக்கும் எடுத்துக்கலாம். பட் ஷேர் மார்க்கெட்டுன்னு எடுக்கும்போது அதில் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ம். பணம் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அந்த 5ஆம் இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ராகு சார மாற்றத்தினால இவங்களுக்கு அகம் சார்ந்து நல்லா இருக்குங்களா இல்ல புறம் சார்ந்து நல்லா இருக்கா? அகம் சார்ந்து தான் நல்லா இருக்கு, ம். புறம் சார்ந்து நல்லா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு வந்து 159ன்னா என்ன அப்படின்னா, 159ங்கிறது ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய இறையருளுக்கும் கலைகள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் சாதகமான பாவங்கள். ம். அப்படி இருக்கும்போது புறம் சார்ந்த விஷயத்துக்கு அது நெகட்டிவாக வேலை செய்யும். இப்போ 5ஆம் இடம் என்பது துளாராசிக்கு 10ஆம் வீடு எது? கடகம். ம். இந்த 5ஆம் வீடுங்கிறது கும்பம். இது வந்து 10க்கு 8. அதனால தொழிலை வந்து இப்போ ஆரம்பிச்சாங்கன்னா மூடிடுவாங்க. பண்ணிக்கிட்ட ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முதலீடு போடலாங்களா? பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து கொஞ்சம் பின்னடைவு தான். அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுறது, ஒரு புதுசாக வந்து ஒரு ஸ்டைலை உருவாக்குறது, இது மாதிரி டெஸ்டிங் மெத்தடில் ஈடுபடலாம். ம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, குவாலிட்டி கண்ட்ரோல் இப்படி போய்க்கலாம். அதாவது கமிஷன் வகை தொழிலில் ஈடுபடணும். ம். அதுக்கு பிரச்சனை இல்லை. பணம் போட்டு பணம் பண்ணி அல்லது ஸ்டாக் வச்சு விற்கிறது, வாங்கி விற்கிறது, உற்பத்தி பண்ணுறது, இதுக்கெல்லாம் பிரச்சனை. அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த கமிஷன் பேசஸ் அதில் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை ஜாப் ஒர்க் சொல்லுவோம். ஆமாம், மீடியேட்டராக இருக்கிறது, பையிங் ஆஃபீஸ் வச்சு நடத்துறது, ஏஜென்சிஸ் நடத்துறது, இதுக்கெல்லாம் பிரச்சனை. ஓகேங்க. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இன்னொரு இடத்துல கூப்பிடுறாங்க, சம்பள உயர்வு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, போஸ்டிங்கும் தரேன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் அங்கே போய் நிக்கலாமா? வாங்கிட்டு போகலாம். அவங்க ஜாதகத்தில் வந்து இப்போ இந்த 5ஆம் இடம் என்பது வந்து அங்கே போய் ஷைன் பண்ண வைக்காது. 5 தானே வேலை செய்யுது, 6ஆம் வீடு தானே வேலை, 12ஆம் வீடு தானே செகண்ட் வேலை. இந்த 12ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீடு மைனஸ் தான், 6ஆம் வீட்டுக்கும் மைனஸ் தான், 10ஆம் வீட்டுக்கும் மைனஸ் தான். அதனால் போய் இப்போ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி போகிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரும். வேணா சம்பளம் அதிகம்னா போய்க்கலாம். பட் அங்கே போய் நீ ஓபி அடிக்கிறப்பான்னு ஒரு பேர் வந்தால் எப்படி இருக்கும்? சொந்த மாதிரி நிகழ்வு பேர் வந்து இதாகி போயிடும். போய் நமக்கு 6ஆம் இடமோ 2ஆம் இடமோ 10ஆம் இடமோ வேலை செய்யும்போது நீங்கள் புது வேலைக்கு போனீங்கன்னு வைங்க, மெரிட் இருக்கும். 5ஆம் இடம் வேலை செய்யும்போது போனால் மெரிட் இருக்கு. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கிற கருத்து வேறுபாடுல கம்மியாகும். அன்பு போராட்டங்கள் நடக்கும். அதாவது வந்து அன்பு போராட்டம் அதாவது என்ன, நீ கவனிக்கலை, நல்லா வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு, லைஃப்பில் லீட் பண்ண முடியல, நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, இப்படியெல்லாம் சில அன்பு போராட்டம். ஏன்னா செவ்வாய் என்பது வந்து பாசத்தை வெளியே கொட்டுற கிரகம். கோபமாகட்டும், அது வந்து சந்தோஷமாகட்டும், உடனே வெளியே வந்து ஆக்ரோஷப்படுத்துகிற கிரகம். இந்த ராகு வந்து அதை பிரம்மாண்டப்படுத்துகிற கிரகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்கள் துலாம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தான் 5ஆம் இடம், உங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு வந்து அவருக்கு வந்து வேற ராசி, வேற பாவம் இயங்குதுன்னு வைங்க. அவருக்கு 8ஓ 2ஓ 10ஓ இதெல்லாம் இயங்கிட்டு இரட்டைப்படை பாவங்களை இயங்குது அப்படின்னா இங்கே எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு அங்கே கிடைக்காது. அதுக்காகத்தான் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது பஞ்சபூத தத்துவத்தில் கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுங்க. இப்போ துலாம் ராசினா காற்று ராசி, 5ஆம் இடம் கும்பம் என்பது காற்று ராசி, 9ஆம் இடம் மிதுனம் என்பது காற்று ராசி. இந்த காற்றுக்கு யார் நட்பு? நெருப்பு ராசி. அப்போ சிம்மம் வந்து நெருப்பு ராசி, தனுசு நெருப்பு ராசி, மேசம் நெருப்பு ராசி. இது கூட பரஸ்பர உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, சந்தோஷமா போகும். நீங்கள் வந்து ரிஷபத்தை வச்சுக்கிட்டாலோ அல்லது மீனத்தை வச்சுக்கிட்டாலோ அங்கே சுனாமி தான் வரும். ஓ சிறப்பு. காற்றுக்கும் நீருக்கும் ஆகாது. ஐயா, அந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து ரத்த அணுக்களை குறிக்கிறது. அந்த ரத்த அணுக்கள் வந்து பூஸ்டப் ஆகும். இப்போ நீங்கள் நிறையா இன்னைக்கு எல்லாம் யோகா பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, நிறைய மெத்தட்ஸு பயன்படுத்துகிறாங்க. அதுலையெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து நல்லாவே வச்சுருப்பாங்க. ஆரோக்கியத்துக்கு ப்ராப்ளம் இல்லை. ஈவன் வந்து வேலை வாய்ப்பு புதுசாக தேடுறவங்களுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். புது வேலையை தேடுறவங்களுக்கு.
ஓகேங்க ஐயா. இந்த காலகட்டத்துல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்? முதலீடு போடுறதுல தான். சொந்த தொழில், ம். வாங்கி விற்கிறது, மேனுஃபேக்சரிங் இது மட்டும் அவாய்ட் பண்ணி இந்த இதில் புத்திர பாக்கியம் திருமணத்துக்கு ஓகே. பட் காதல் திருமணம் என்பது கலேபரமாகும். அது மட்டும் பார்த்து. சிறப்பு சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.